அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸியாக முட்டை பூரி, அதுக்கப்புறம் கூடவே ஒரு ஸ்நாக்ஸும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். முதல்ல ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். கடலை மாவு இது வீட்டிலேயே செஞ்சது, நீங்கள் கடையில் வாங்கின கடலை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு கலர் பவுடர், இது ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா வேண்டாம். கொஞ்சமாக உப்பு. நம்ம ஏற்கனவே சப்பாத்தியோ இல்லை பூரியோ மாவு செய்யும்போது கண்டிப்பாக உப்பு சேர்த்துருப்போம். அதனால் மாவில் ஏற்கனவே உப்பு இருக்குது. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம நான்வெஜ் எது செஞ்சாலும் மஞ்சத்தூள் சேர்த்தோம்னா அந்த வாசனை வராமல் இருக்கும். இதில் ஒரு 2 முட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். 4 ஸ்பூன் மாவுக்கு 2 முட்டை சரியாக இருக்கும். இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதை வெறும் முட்டையிலேயே நம்ம இதை நல்லா கலந்துக்கணும். ஏன்னா நம்ம முட்டை பூரி தான் செய்கிறோம். அதனால் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது நம்ம கலர் பவுடர் சேர்த்ததுனால கொஞ்சம் கலர் இந்த மாதிரி இருக்குது. கலர் பவுடர் ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா வேண்டாம். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். ஒருவேளை நீங்கள் மாவு அதிகமாக சேர்த்து முட்டை கம்மியாக சேர்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி வேணால் சேர்த்துக்கோங்க. ஆனால் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இப்போ சப்பாத்தி மாவு ஏற்கனவே நான் திரட்டி வச்சுருக்கேன். பூரி மாவு, அதாவது நம்ம பூரி மாவு எப்படி கட் பண்ணி எடுத்து வைப்போமோ அதே போல் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இந்த மாவு ஒரு ஸ்பூன் எடுத்து இதுக்கு மேலே இப்படி தடவிக்கலாம். ஒரு சின்ன லேயர் போல் இது ஃபுல்லாக அப்படியே போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு மெல்லிசான லேயராக போட்டுக்கலாம். இப்போ இது சரியாக இருக்கு. இது நம்ம அப்படியே எடுத்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். எப்போவும் பூரி நம்ம எப்படி செய்வோமோ அதே போல் மாவு திரட்டி வச்சு இதுக்கு மேலே சும்மா ஒரு 2 சோம்பு சேர்க்குறேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம், வாசனைக்காக தான். இதை எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் சேர்த்துலாம். எப்போவும் நம்ம எப்படி பூரி செய்வோமோ அதே போல் தான் இதையும் செய்யணும். இந்த லேயர் நீங்கள் 2 சைடு கூட போட்டுக்கலாம். ஒரு சைடு போட்டுட்டு இன்னொரு சைடு கையில் பிடிச்சிட்டு இன்னொரு சைடு கூட போட்டுக்கலாம். 2 சைடும் போட்டோம்னா இது சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதோட ஃபில்லிங்காகவும் இருக்கும். நம்ம ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் எல்லோரும். எப்போவும் ஒரே மாதிரி செய்கிறதுக்கு இது கொஞ்சம் புதுசாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக பூரி நல்லா உப்பி ரெடியாக வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். எப்போவும் எப்படி பூரி செய்வோமோ அதே போல் தான் நம்ம செஞ்சு எடுக்கணும். இது பாருங்கள், பின்னாடி இந்த மாதிரி கலர் இருக்கும். இப்போ 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். அதே போல் இன்னொரு பூரிலையும் நம்ம இந்த மாவுக்கு மேலே இது ஒரு லேயர் மாதிரி இப்படி போட்டுக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எப்போவும் எப்படி பூரி செய்வோமோ அதே போல் செஞ்சு எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பூரி ரெடி ஆகிடும். இது ரொம்பவே சாஃப்டாகவும் ரொம்ப புதுசாகவும் இருக்கும். நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகணும். நம்ம எப்போவும் பூரி செய்யும்போது எப்படி எண்ணெய் சூடாக இருக்கணுமோ அதே போல் அதுக்குள்ளே இப்படி போட்டுட்டு நீங்கள் முதல்ல மாவு அடியில் வச்சும் போடலாம், இல்லை மேலாக்க வச்சும் போடலாம். எந்த பக்கம் வேணாலும் போட்டுக்கலாம். இது கண்டிப்பாக மாவு வெளியே வரவே வராது. இப்போ இதை நல்லா வேக வைக்கலாம். இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் எல்லாத்தையும் செஞ்சிடலாம். இதில் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பூரிக்கு தேய்ச்ச மாவியை அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அப்படியே இதை எடுத்து இந்த மாதிரி எண்ணெய்க்குள்ளே போட்டுடலாம். இதே போல் சின்ன சின்ன பீஸை நம்ம கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எண்ணெய்க்குள்ளே போட்டு எடுத்துக்கலாம். நம்ம அந்த நார்மல் முட்டை மாவு கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு மட்டும் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்த்துட்டு நம்ம செஞ்சோம்னா இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை செஞ்சு எடுத்தோம்னா ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். காலையில் நம்ம பூரி செஞ்சுட்டு அந்த மாவு மிச்சமாக இருந்தால் அப்படியே வச்சுட்டு சாயந்தரத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன சப்பாத்தி மாவில் நம்ம பூரி செய்யும்போது எப்படியோ வச்சுருப்போம், அதில் 2-3 எடுத்து வச்சாலுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி மாவில் போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு மொறுமொறுன்னு ரெடி ஆகிடும். அரிசி மாவு சேர்த்துக்கணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியான சமையலை வீட்டிலே சமைச்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.